ஹாய் RJ Sha Family எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செப்டம்பர் 22ஆம் தேதி மீண்டும் விக்ரம் லேண்டரும் ரோவரும் உயிர் பெறுமா அப்படின்றது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கவனத்திலையும் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது இஸ்ரோ ஒரு செம்ம ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாசா இஸ்ரோவினுடைய இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸில் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 3ல பிளானிங்லேயே இல்லாத மேட்டர்லாம் பண்ணியிருக்காங்க. பிரமிச்சு போயிருக்காங்க, சல்யூட் அடிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சைனா இஸ்ரோவை கழுகு பார்வையில் கங்கணம் கட்டி பார்த்துட்டு இருக்காங்க இந்த சந்திராயன் 3 சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம். அதை பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ வந்து வேறு லெவல் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ப்ரோக்ராமிங் டேட்டா அப்படின்றது தான் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு ஆயிடுச்சு. நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்சஸ் படிச்சிருந்தாலும் சரி, ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ், பைத்தான், ஜாவா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை ஐடி வேலைகளில் சேர்த்து விட்றாங்க. இதை வந்து நீங்கள் தமிழ்லையும் கற்றுக்கலாம், இங்கிலீஷ்லையும் கற்றுக்கலாம், லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது. 400க்கும் மேற்பட்ட கம்பெனியோட டைப்பும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது வந்து உடனடியாக மொத்தமாக முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது. படித்து முடித்ததுக்கப்புறம் 100% ஜாப் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 25 வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ். அவங்களுடைய லிங்க் பின் டாப்லேயே வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன். வேணும்னா உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். வேணும்னா கான்டாக்ட் பண்ணி நீங்களும் படித்து ஐடி வேலையில் ஜாயின் பண்ணலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் அகோ இஸ்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்ம வந்து சேட்டலைட் விடுறோம், ராக்கெட் விடுறோம், அது வந்து பே ஆஃப் பெங்காலில் விழுந்துருது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் டைரக்டராக யார் இருக்கானா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து இருக்காரு. இருக்கும்போது அவர் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறாரு, ஏன்னா ஃபர்ஸ்ட் இதே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் இஸ்ரோவினுடைய சேர்மனா சதீஷ் தவான் அவர்கள் இருக்காரு. அவர் அப்துல் கலாம் ஐயாவை நோக்கி வந்து கவலைப்படாத, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வெளியே வந்து ப்ரெஸ் மீட் நடக்க போகுது, நான் வர்றேன் உன் கூட, இந்த ஃபெயிலியருக்கு நான் தான் காரணம், இதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் தவான் அவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் வந்து பதில் சொல்கிறாரு. அப்படி பதில் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் கூட கேட்குறாரு, நிறைய கேள்விகள், அது கிடுக்குப்படியான கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவர் என்ன கேட்குறாருன்னா 20 கோடியை வந்து வேஸ்ட் ஆக்கிட்டீங்க, பே ஆஃப் பெங்காலில் போட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம சயின்டிஸ்ட் வந்து முதல் முறையாக பண்ணுறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்னும் 1 வருஷத்தில் நம்ம மறுபடியும் விடுவோம், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 வருஷம் கழித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியா வந்து சேட்டலைட்டை வந்து அனுப்புனதுக்கப்புறமா ஜெயிச்ச உடனே சதீஷ் தவான் அவர்கள் வரல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாமை அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, தோனி வந்து கப்பை வந்து யங்ஸ்டர்ஸ் கையில் வந்து கொடுத்துருவாரு, தோத்துட்டா இவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்துப்பார். இதே மாதிரி தான் சதீஷ் தவான் அவர்கள் ஏற்றிருக்காரு. ஜெயிச்சதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அட்டன் பண்ணி முடித்தோடனே சதீஷ் தவான் சொல்லியிருக்காரு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் கம்மி இந்த மாதிரியான விஷயத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகம், ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதனால முடிந்த அளவுக்கு நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இந்த விதை தான் இன்னைக்கு வரையும் போயிட்டுருக்குங்க. நம்ம வந்து சந்திராயன் 2 வந்து ஃபெயிலியர்னு சொன்னாலும் அது பார்ஷியல் சக்ஸஸ் தான். ஏன்னா அது வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 தான் பார்க்கணும். ஏன்னா ஆர்பிட்டர் வந்து சக்ஸஸ் தான். இந்த லேண்ட் ஆகுறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா USA சந்திரனில் 3 தடவை ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் 4வது தடவையே சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆனாங்க. அதுவும் தென் துருவத்தில் இதுவரையும் லேண்டே ஆகலை. ரஷ்யா 11 தடவை ஃபெயிலியர் ஆகி 12வது தடவை தான் லேண்ட் பண்ணுறது, நிலாவில் லேண்ட் பண்ணுறதுல சக்ஸஸ் ஆனாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தெரியும். சந்திராயன் 2 பாதி ஃபெயிலியர் ஆன உடனே, பார்ஷியலாக ஃபெயிலியர் ஆன உடனே நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, டே நைட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1000 விஞ்ஞானிகளும். நாங்கள்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6:30 மணிக்கெலாம் வெளியே போக மாட்டாங்க. 10 மணி 11 மணி சண்டே சாட்டர்டேலாம் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவினுடைய சயின்டிஸ்டே இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வெறிப்பிடுத்தமாய் வேலை பார்த்து இன்னைக்கு நம்மளோட எய்ம் என்ன, லேண்ட் பண்ணணும், லேண்ட் பண்ணிட்டோம், ரோவரை வந்து இயக்கணும், ரோவரை இயக்கிட்டோம், ஒரு டே அந்த 14 நாள் தாக்கு பிடிக்கணும், தாக்கும் பிடிச்சிட்டோம். இப்போ வந்து செம்ம குளிராக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 16 நாள் அப்படின்றது அங்கே ஒரு டேவாக இருக்கும். அதாவது பூமியில் 16 நாள் அப்படின்றது நிலாவில் ஒரு டே. ஏன்னா நிலாவில் ஒரு லூனர் டேன்றது 29 நாள். இதில் 16 நாள் டேவாக இருக்கும், 16 நாள் வந்து நைட்டாக இருக்கும். ஸோ நம்ம இறங்குனது டேல தான் இறங்கணும், சன்லைட் வேணும் அப்படின்றதுக்காக அப்படி இறங்கணும். அந்த சன்னுடைய பவரை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ரோவரும் லேண்டரும் இயங்கும், நமக்கு வந்து சிக்னல்ஸ்லாம் கொடுக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணும். அப்படி பாஸ் பண்ணதில் 16 நாள் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா அங்கே வந்து ஒரு 120 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும், கொதிநிலையை விட அதிகம். நைட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 175 டிகிரி மைனஸ்
150 டிகிரி மைனஸ், 200 டிகிரி மைனஸ் அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது டே டைமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை நம்ம ரோவரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அது என்ன பண்ணுன்னா 100 டிகிரிக்கு மேலே செல்சியஸ் இருந்தாலும் கூட அந்த தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து அந்த வெப்பநிலையை வந்து கண்ட்ரோல் பண்ணி நார்மல் வெப்பநிலையாக வந்து வச்சுருக்கும். இதே மாதிரி நைட்டு வந்து இப்போ தூங்க போயிடுச்சு இல்லைங்களா, ஜென்ரலாக இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே குளிரில் வந்து தாக்கே பிடிக்காது. நீங்கள் பைக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு, இல்லை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பனி வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகாது. அப்படி இருக்கும்போது இந்த குளிரில் எப்படி தாக்கு பிடிக்க போகுது அப்படின்றது தான் எல்லாருடைய பயமாக இருக்குது. ஏன்னா பேட்டரி பவர் அப்படின்றது பிரச்சனை இருக்காது. பவர் சிஸ்டம் அப்படின்றதும் சன்லைட் வந்தோடனே மறுபடியும் வந்து பவர் சிஸ்டம் வந்து கேப்சர் ஆயிரும். ஆனால் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் பயப்படுறது என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் தானே அந்த ரோவர். ஸோ அதில் ஏதாவது பஞ்சாயத்து ஏற்பட்டுச்சுன்னா ரிசீவர்லேயும் டிரான்ஸ்மிட்டர்லேயும் ஏதாவது வந்து பிரச்சனை வருமா அப்படின்றது தான் பயப்படுறாங்க. ஸோ இப்போ சைனாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த நைட்டு டைம் அவங்கெல்லாம் வந்து லேண்டர் ரோவர்லாம் அனுப்பும்போது அந்த நைட் டைமில் அவங்க வந்து ஒரு ஹீட்டர் வந்து வச்சுருப்பாங்க. அந்த கதகதப்பை உருவாக்கக்கூடிய கருவியை வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம வச்சு அனுப்பலை. ஏன்னா காஸ்டின் காரணமாகவும் பட்ஜெட்டின் காரணமாகவும் தான் வச்சு அனுப்பியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஓப்பனாக இஸ்ரோ சொல்லலை, என்னோட கெஸ்ஸு. ஆனால் நம்ம நாட்டில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா பேட்டரியை ஃபுல் சார்ஜ் போட்டாங்க. அதாவது ரோவர் வந்து ஸ்லீப்பிங் மோடு போகிறதுக்கு முன்னாடியே பேட்டரியை வந்து ஃபுல் சார்ஜ் போட்டாங்க. பேட்டரியை ஃபுல் சார்ஜ் போட்ட அந்த தருணத்தில் இப்போ குளிர் அடிக்குது இல்லைங்களா, அங்கே வந்து கூலிங்காக இருக்குது. இந்த டைமில் மின்கசிவு ஏற்படும்னு சொல்கிறாங்க. அந்த மின்கசிவு ஏற்பட்டு அதனால் ஒரு வெப்பம் உருவாங்க பார்த்தீங்களா, அந்த வெப்பம் அந்த டெம்பரேச்சர் மேபி அந்த எலக்ட்ரானிக் பொருட்களை காப்பாற்ற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் இந்த பிளானை வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 14 நாள் கழித்து செப்டம்பர் 22 ரோவரும் லேண்டரும் ஒர்க் பண்ணால் அது நமக்கு போனஸ் தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சோமோ, என்ன டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு நினச்சோமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஒருவேளை 14 நாள் கழித்து செப்டம்பர் 22 மறுபடியும் முழித்தால் நமது இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மைல்கல்னு சொல்கிறாங்க, வரலாற்று சாதனைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிப்போம். மறுபடியும் நம்ம சந்திராயன் 3 வந்து விழித்தெழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஆட்கள் போட்ட பிளான் இருக்குது பார்த்தீங்களா, அது சம்மன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் சீனா நம்ம வந்து சந்திராயன் 2 வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு டே கூட தாக்க பிடிக்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கேள்வி கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரு டேன்னு சொன்னது லூனர் டேவை சொன்னோம், ஒரு டே டைம் ஒரு 16 நாள் கூட தாக்கு பிடிக்கிறது கஷ்டம், எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படி தான் வந்து சொன்னாங்க. ஏன்னா அவங்க ரெடி பண்ணுற அந்த விண்கலன்கள்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரோவர் லேண்டர்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா குளிரில் தாக்கு பிடிக்கக்கூடிய ஹீட்டரும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை நம்ம அந்த குளிரில் தாக்கு பிடிக்கிற ஹீட்டரே இல்லாமல் இந்த பேட்ரி மின்கசிவு வெப்பம் இதை வச்சே மறுபடியும் உயிர்த்தலை வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சீனாவுக்கு ஒரு நோஸ் கட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாசா நமது சயின்டிஸ்டெல்லாம் பாராட்டியிருக்காங்க, மெசேஜஸ் அனுப்பியிருக்காங்க. இது வந்து இஸ்ரோவினுடைய நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா, அவங்களே சொல்கிற ஒரு விஷயம். எதற்காக பிரமிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரோவர் வந்து ஸ்லீப்பிங் மோடுக்கு போச்சுல, எல்லாத்தையும் போய் அனலைஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகுது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜம்ப் பண்ணுச்சு, ஒரு தவளமாய் ஒரு ஜம்ப் பண்ணுச்சு. அது எதுக்காக ஜம்ப் பண்ணுச்சுன்னா நம்ம லேண்ட் பண்ணிட்டோம். ஜம்ப் அப்படின்றது ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய தனிமங்களையோ கனிமங்களையோ ஃபியூச்சரில் எடுத்துகிட்டு வரணும்னா அது மேலேயும் வரணும். சந்திரனுக்கு போய் லேண்ட் ஆனது சந்திரனில் இருந்து நம்ம பூமிக்கு வரணும் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து நம்ம ஜம்ப் பண்ணி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இனிமேல் ஸ்லீப்பிங் மோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜம்ப் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி பார்த்தோம். இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து இஸ்ரோவோட பிளான்லே இல்லை, கடைசி நேரத்தில் இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணாங்களா, இல்லை இதை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல பண்ணி பார்க்கலான்னு பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் இதை வந்து சல்யூட் அடிச்சிருக்காங்க, சூப்பரியா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் 2019 அனுப்புனது தான் சந்திராயன் 2. ரோவரும் லேண்டரும் ஸ்லீப்பிங் மோடில் இருக்கும்போது இருளில் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம். சந்திராயன் 2வினுடைய ஆர்பிட் ஃபோட்டோ எடுத்திருக்கு. அந்த ஃபோட்டோ வந்து இருட்டில் விண்கலத்தை ஃபோட்டோ எடுத்திருக்கு. எதுக்காக ஃபோட்டோ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிலாவில் நிறைய எரிகற்கள் வந்து விழுகும். ஏன்னா அங்கே வளிமண்டலம் கிடையாது. ஏன்னா பூமியில் எரிகற்கள் விழுந்துச்சுன்னா காற்று இருக்கிறதுனா என்ன ஆயிரும், நெருப்பாக மாறிடும். ஆனால் நிலாவில் வந்து வளிமண்டலம் காற்று இல்லாததுனால அந்த எரிகல் அப்படியே உளுந்து நிறைய குழிகள் வந்து உருவாகும். அப்படி இருக்கும்போது நம்ம விக்ரம் லேண்டரையும் ரோவரையும் ஏதாவது ஒரு எரிகற்கள் தாக்கிருச்சுன்னா அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக சந்திராயன் 2 ஆர்பிட்டர் வந்து ஃபோட்டோ எடுத்துச்சு. அந்த ஃபோட்டோவையும் பாராட்டுறாங்க நாசா. என்னன்னா இருட்டில் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் பொருட்களை நிலாவில் ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது கஷ்டம், அவ்வளோ இருளாக இருக்கும்.
அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கு. அதையும் தாண்டி 2019 அனுப்புன அந்த லூனார் இன்னைக்கு வரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு உலகத்திலேயே த பெஸ்ட் ஹை டெஃபனிஷன் கேமரா அப்படின்றது நம்ம சந்திராயன் 2ல ஆர்பிட்டரில் அனுப்பி வச்சோம்ல அந்த கேமரா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாசா சயின்டிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது செம மேட்ரு. ஓவரால் வந்து பார்க்கும்போது நம்ம சந்திராயன் 3ல விக்ரம் லேண்டரும் ரோவரும் உயிர் பெறுறதுக்கு பேட்டரி வச்சு ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க பார்த்தீங்களா. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்மக்கிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குது, ஆனால் சின்சியாரிட்டியும் பிளானிங்கும் ஐடியாவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து தோணுச்சு. அதாவது ஒரு கம்பெனிங்க, என்ன கம்பெனின்னு மறந்தது போச்சு, ஏதோ ஒரு பேஸ்ட் கம்பெனி தான். பேஸ்ட் கம்பெனி உருவான புதுசில் சேல்ஸே இல்லை. ஏன்னா மக்கள்லாம் வேப்பங்குச்சி வச்சு விளக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவில். அப்படி விளக்கும் போது சேல்ஸ் இல்லை, சின்னதாக இருந்தது டியூப்பு. அப்போ வந்து மக்களை நிறைய யூஸ் பண்ண சொல்லணும். மக்கள் வந்து பேஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது தம்மா துண்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களை நிறைய யூஸ் பண்ண சொன்னால் தான் நல்லா யூஸ் பண்ண முடியும், பல்லும் பளபளன்னு ஆகும். அது மட்டும் இல்லாமல் மக்களும் இந்த பொருள் இந்த பேஸ்ட்டை விரும்பி வாங்குவாங்க, வேகமாகவும் காலியாகும். ஏதோ அவேர்னஸ் கொடுக்குறாங்க, விளம்பரம் கொடுக்குறாங்க, நிறையா கம்பெனி மூடிட்டு போயிடுச்சு. அப்படி மூடிட்டு போகும்போது ஒரே ஒரு கம்பெனி மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டோட டியூப் இருக்குல்ல, எல்லாம் சின்னதாக இருக்கும்போது அவங்க மட்டும் பெருசாகினாங்க. அப்போ மக்கள் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதுக்காக அந்த பேஸ்ட்டை எடுக்கும்போது டியூப் பெருசாக இருக்கிறதுனால பேஸ்ட்டும் அதிகமாக வரும். அதனால வந்து அவங்களால நல்லாவும் ப்ரஷ் பண்ண முடியும், வேகமாகவும் பேஸ்ட் வந்து காலியாகும். இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸும் அதிகமாச்சு, வேகமாகவும் பேஸ்ட் காலியாச்சு, அந்த கம்பெனியும் ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஐடியா தான். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் சின்ன ஐடியா தான் தீர்வு. பெரிய கதவுக்கும் பூட்டு சின்னதாக தான் இருக்கும், பெரிய பூட்டுக்கும் சாவி அதை விட சின்னதாக தான் இருக்கும். அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் ஐடியான்ற சின்ன தீர்வு இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். நிச்சயமா இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடைய பையனுடைய திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா.